உலகத்துல உள்ள எல்லா செல்வங்களையும் வச்சாலும் சிவனோட கிழிந்த கோவணத்துக்கு ஈடாகாதுன்னு உணர்த்தினதுதான் இந்த அடியாரோட வாழ்க்கை. அமர்நீதி அடியார் பழையாறைங்கிற ஊர்ல பிறக்கிறாரு. தீவிரமான சிவன் பக்தர். வணிகம் செஞ்சு நிறைய பொண்ணும் பொருளும் சம்பாதிப்பாரு. தன் குடும்பத்தோட திருநள்ளூர் வந்து சிவனடியார்களுக்காக ஒரு மடம் கட்டி அங்கேயே அடியார்களுக்கு அன்னதானம் செய்வாரு. உடுத்திக்க புது கோவணம் கொடுப்பாரு. சிவத்தொண்டையே தன் உயிர் மூச்சா வச்சிருப்பாரு. ஒரு நாள் சிவனே உருவெடுத்த மாதிரி ஒரு சிவனடியார் வருவாரு. அவரை பார்த்ததும் அமர்நீதி அடியார் கண்கள்ல கண்ணீர் பெருக்கெடுத்து வழியும். அவரை வணங்கி இன்னைக்கு நீங்க இங்க தங்கி சாப்பிட்டு போகணும்னு வேண்டி கேட்டுப்பாரு. சிவனடியார் கொண்டு வந்த கம்புல 2 கோவணம் கட்டப்பட்டிருக்கும். அதுல ஒன்னு அவிழ்த்து இதை பத்திரமா வச்சுக்கோ, நான் போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஆத்துக்கு போயிடுவாரு. சிவனடியார் குளிச்சுட்டு வரும்போது மழை வந்துரும். நனைஞ்சுக்கிட்டே மடத்துக்கு வருவாரு. அமர்நீதி அடியார் கிட்ட மழையில என் கோவணம் நனைஞ்சிருச்சு, உன்கிட்ட கொடுத்த இன்னொரு கோவணத்தை கொடு, உடுத்திட்டு வரேன்னு சொல்லுவாரு. சரின்னு எடுத்துட்டு வர அமர்நீதி அடியார் போவாரு. அவர் வச்ச இடத்துல அந்த கோவணம் இருக்காது. சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே. சிவனடியாரோட கோவணம் காணாம போயிடும். அமர்நீதி அடியார் கலங்கி போயிருவாரு. சிவனடியார் கிட்ட வந்து, ஐயா நான் வச்ச இடத்துல உங்க கோவணம் மறைஞ்சு போச்சு, என்ன மன்னிச்சிருங்க, அதுக்கு பதிலா இந்த புது கோவணத்தை உடுத்திக்கோங்கன்னு கொடுப்பாரு. உடனே சிவனடியார், ஓ ஊருக்குள்ள அடியார்களுக்கு உடை தரேன்னு பரப்புனதெல்லாம் என்னோட கோவணத்தை திருடுறதுக்கு தானா, நல்லா இருக்கியா உன் தொழில் அப்படின்னு சொல்லுவாரு. அதை கேட்டதும் அமர்நீதி அடியார் உடஞ்சு போயிடுவாரு. ஐயா என்னோட தப்ப மன்னிச்சிருங்க, உங்க கோவணத்துக்கு பதிலா நான் பட்டாடை பொன் பொருள் என்ன வேணாலும் தரேன், ஏத்துக்கோங்கன்னு கெஞ்சுவாரு. நான் ஒரு பிரம்மச்சாரி, எனக்கு எதுக்கு உன் பொன் பொருள் எல்லாம், என் கோவணத்துக்கு இணையா இன்னொரு கோவணம் கொடுன்னு சொல்லி தன்னோட கம்புல கட்டப்பட்ட இன்னொரு கோவணத்தை அவிழ்த்து கொடுப்பாரு. தராசுல ஒரு பக்கம் சிவனோட கிழிஞ்ச கோவணம், இன்னொரு பக்கம் அமர்நீதி அடியார் புது கோவணத்தை வைப்பாரு. தராசு நேராகாது. சரி இன்னொரு கோவணத்தை வைப்பாரு. சிவனடியார் கோவணம் இருந்த தட்டு இன்னும் கீழே போகும். தான் வச்சிருந்த எல்லா புது கோவணங்களையும் வச்சிருவாரு. அப்படியும் எடை சமமாகாது. இருந்த எல்லா உடைகளையும் பட்டாடைகளையும் வைப்பாரு. தராசு தட்டு நேராகாது. என்ன உடை வச்சாலும் தராசு நேராகாது. அமர்நீதி அடியார் கலங்கி போயிடுவாரு. போய் சிவனடியார் காலில் விழுந்து, ஐயா எல்லா உடைகளையும் வச்சுட்டேன், என்கிட்ட இருக்கிற மத்த பொருள்களையும் வைக்க அனுமதி கொடுங்கன்னு கேட்பாரு. சிவனடியாரும் என்ன வேணாலும் பண்ணு, ஆனா என் கோவணத்துக்கு இணையா நிக்கணும்னு சொல்லிடுவாரு. உடனே அமர்நீதி அடியார் தன் கிட்ட இருந்த வெள்ளி பொன் பொருள் ரத்தினங்கள் எல்லாத்தையும் தராசுல வச்சிருவாரு. ஆனாலும் சிவனோட கிழிஞ்ச கோவணத்துக்கு ஈடாகாது. என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் வச்சுட்டேன், இனி நானும் என் மனைவியும் என் மகனும் தான் இருக்கும், அடியார்களாகிய எங்களையும் இந்த தராசுல ஏற அனுமதிக்கணும்னு கேட்பாரு. சிவன் ஒத்துக்குவாரு. உடனே அமர்நீதி அடியார் தன் மனைவி மகனோட அந்த தராசை சுத்தி வருவாரு. அன்பை இழைத்து அடியார்களுக்கு செஞ்ச திருத்தொண்டுல நாங்க தவறாம இருந்தது உண்மைனா இந்த தராசு நேராகட்டும்னு சொல்லி நமசிவாய மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே தன் மனைவி மகனோட தட்டுல ஏறுவாரு. சிவனோட கோவணம் இருந்த தட்டு மேல வரும். அடியார் பக்திக்கு இணையா வந்து நிற்கும். சிவனடியார் வேடத்துல வந்த சிவன் அன்னையோட காட்சி தந்து அமர்நீதியார் அவர் மனைவி மகன் எல்லாருக்கும் முக்தி அளித்து தன்னோட திருவடிகள்ல சேர்த்துப்பாரு.